அவர்களே, ஜெயசீலி சரவணன் அவர்களே, திரு பி அஜித்குமார் அவர்களே, திரு எஸ் அவள் கொடுத்த வாக்குறுதியை அந்த பகுதி மக்களுக்கு நிறைவேற்றினால்தான் அந்த பகுதி மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்து நகரமன்ற உறுப்பினராக்குவாங்க. அப்படி இந்த அருமை சகோதரர் திரு ஏ.கே.டி. வரதராஜன் அவர்கள் அந்த இன்றைக்கு கிராமத்திலிருந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் இருந்து நானும் ஒருவன். அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வந்தவுடன் 1000க்கும் மேற்பட்ட தடுப்பணை கட்டணம், எங்கேயுமே தடுப்பணை கட்டினதே காணோம். இங்க நம்முடைய ஆத்தூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அந்த போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதமாக கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தலைவாசல் கிட்ட சுமார் 1000 கோடியில் 1022 ஏக்கர் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, அந்த கால்நடை பூங்கா துவக்கப்பட்டிருந்தா கிடப்பில போட்ட அரசாங்கம் தான் திமுக அரசு. சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தி சிரிக்குது, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அதான் இதை பத்தி பேசுவதில்லை. ஆனா திமுக ஆதங்கப்படுது.